டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் ஆடி துடிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொகுதி கள நிலவரம் எப்படி இருக்கிறது, ஆளும் அரசுக்கு சாதகமா இல்லை பாதகமா, எதிர்கட்சிகளுடைய வியூகம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு ஆதரவு பெருகி இருக்கிறதா, நாம் தமிழர் கட்சிக்கு முன்பை விட வாக்கு சதவீதம் உயர்கிறதா, புதிதாக வந்த தாவேகா விஜய் தாக்கம் இளைஞர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இருக்கிறது, பெண் வாக்காளர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க, தமிழக அரசு கொண்டு வந்த பல திட்டங்கள் அந்த மக்களிடம் போய் சேர்ந்து இருக்கிறதா, அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகுமா, இப்படின்னு பல கள ஆய்வுகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதன் தரவுகளை தான் உங்கள் முன் வைத்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி. இது தனி தொகுதியாக இருக்கிறது. இதில் மொத்த வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 2,88,000, ஆண் வாக்காளர்கள் 1,39,000, பெண் வாக்காளர்கள் 1,48,000 இருக்காங்க. சற்று அதிகமாக இருக்கிறாங்க. இந்த தொகுதியில் பல சமூகங்கள் இருக்கிறது, சிறுபான்மையினரும் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரபாகரன் அப்படிங்கிறவர் திமுக கட்சியை சார்ந்தவர் 1,22,000 வாக்குகள், 51% வாக்குகளை பெற்று அதிமுகவை வெற்றி கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதற்கு முன்பு 2011, 2016 இதிலெல்லாம் இது அதிமுக வசம் இருந்த தொகுதி, தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏவாக இருந்த தொகுதி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதிமுகவிடமிருந்து திமுகவுக்கு கைமாறிய தொகுதியாக இது ஆகியிருக்கு. அதற்கு காரணம் என்ன? இப்பொழுதும் திமுகவிற்கு அந்த தொகுதியிலே ஆதரவு இருக்கிறதா, கள நிலவரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச இருக்கிறோம். கள நிலவரங்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள செய்தியாளர் பிரகாஷ் அவர்கள் ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம் பிரகாஷ். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். இந்த பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு எந்தெந்த பகுதிகளில் நீங்க கள ஆய்வு செஞ்சீங்க? பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை பெரம்பலூர் ஒன்றியம் இருக்கிறது, அதே போல வேப்பந்தட்டை ஒன்றியம் இருக்கிறது, ஆலத்தூர்ல மேற்கு ஒன்றியம் இதுல வரும், அதே போல பெரம்பலூர் நகராட்சி வருது, பூலாம்பாடி பேரூராட்சி, அரும்பாவூர் பேரூராட்சி வருது. இதுதான் முக்கியமான பகுதிகள். இந்த அனைத்து பகுதிகளிலும் நாம கள ஆய்வு மேற்கொண்டிருக்கோம். இந்த கள ஆய்வு செய்த பகுதியில எந்தெந்த சமுதாயத்தினர் எந்தெந்த பகுதியில அதிகமாக இருக்காங்க? முக்கியமான கிராமங்கள், கிராம பஞ்சாயத்துங்கிறது எது, அதுல எந்த சமுதாயம்லாம் அதிகமாக இருக்கிறாங்க? பெரம்பலூர் தொகுதியில பாத்தீங்கன்னா பெரும்பான்மை சமூகம் வன்னியர் சமூகம், 2வது இடத்துல உடையார் சமூகம் இருக்காங்க, 3வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகங்கள் இருக்காங்க. அதாவது இப்ப பட்டியல் சமூகம் வந்து 3வது இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. வன்னியர்கள் உடையார்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட டஃப் ஃபைட் கொடுக்குற அளவுக்கு எல்லா ஊர்களிலும் கணிசமாக பட்டியல் சமூகம் இருக்கு. அதனால வந்து வன்னியர், உடையார், பட்டியல் சமூகம், இது 3 தான் வந்து இந்த தொகுதியில வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சமூகங்களாக இருக்கு. அதுவும் பட்டியல் சமுதாய மக்களினுடைய வாக்குகள் இந்த தொகுதியில மிகவும் முக்கியமானது. ஏன்னா இது தனி தொகுதியா மாற்றப்பட்டிருக்கு. அதுல வந்து இப்ப இந்த 2 சமூகமும் ஒண்ணு சேர்ந்தாதான் பட்டியல் சமூகத்துக்கு வந்து ஈடு கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகள் இங்கே அதிகரிச்சிருக்கு. இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றிய அளவுல பார்த்தோம், ஒன்றியமா பகுதி பகுதியா பிரிச்சோம் அப்படின்னா, ஆலத்தூர் மேற்கு பகுதி இருக்கு இல்லையா, அங்க வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் இருக்காங்க, அதே போல செட்டியார்கள் அதிகமா இருக்காங்க. அங்க வந்து செட்டிக்குளம்னு ஒரு ஊரே இருக்கு, அது அந்த ஊர் முழுக்க செட்டியார்கள் தான். ஸோ அந்த கிழக்கு பகுதிகளில் வந்து செட்டியார்கள் அதிகமா இருக்காங்க. அதே போல வந்து கணிசமாக அளவுல ரெட்டியார்கள் இருக்காங்க. ஆனா பெரிய தாக்கம் இல்லை, ரெட்டியார்கள் ஏதோ கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ வந்து அதே போல உடையார்கள் இருக்காங்க அதிகமா. இப்போ அடுத்ததா பெரம்பலூர் ஒன்றியத்தை எடுத்துக்கிட்டோம்னா பெரம்பலூர் நகரம். பெரம்பலூர் நகரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வன்னியர்கள் அதிகம். பெரம்பலூர் டவுன் மற்றும் பெரம்பலூர் டவுனை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள், இதுல வந்து வன்னியர்கள் அதிகம். அதே போல பெரம்பலூர்ல வந்து வடக்கு பகுதி இருக்கு. பெரம்பலூர் ஒன்றியத்தை 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா அந்த வடக்கு பகுதிகளில் உடையார்கள் அதிகம். இந்த வேப்பந்தட்டை போற லைன்ல, அப்புறம் பெரம்பலூர்ல இருந்து துறையூர் போற லைனு, இந்த பக்கம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடையார்கள் நிறைய இருப்பாங்க. இப்ப வேப்பந்தட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா வேப்பந்தட்டையில வந்து பெரம்பலூர் டு ஆத்தூர் லைன், அதுல
கிழக்கு பகுதி ஒரு ஒன்றியம் வரும், மேற்கு பகுதி அப்படின்னு ரெண்டா பிரிக்கணும். அப்படி பிரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கிழக்கு பகுதிகளில் வன்னியர்கள் அதிகமா இருப்பாங்க, மேற்கு பகுதிகளில் உடையார்கள் அதிகமா இருப்பாங்க, வெள்ளாளர்கள் இருப்பாங்க வேப்பந்தட்டையில அந்த மேற்கு பகுதிகளில் மலை சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல. ஸோ வெள்ளாளர் ஓட்டும் இங்கே கணிசமாக இருக்கிறது, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ இதுதான் வந்து பகுதி வாரியா நாம வாக்குகளை பிரிச்சு பார்க்கிறது. இந்த சட்டமன்ற தொகுதியில் முஸ்லீம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் எந்தெந்த பகுதியில் இருக்காங்க, அவங்க கன்சாலிடேட்டாக எந்த பகுதியில் இருக்காங்க, அவங்களுக்கு வாக்கு சதவீதங்கிறது எவ்வளோ இருக்கும்? அதாவது வேப்பந்தட்டை ஒன்றியத்துல தான் முஸ்லிம்களோட வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு. வேப்பந்தட்டை ஒன்றியத்துல வந்து பாத்தீங்கன்னா வீக்களத்தூர் இருக்கு, அங்க வந்து முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி பெரம்பலூர் மாவட்டத்திலேயே. அதே போல வந்து பூலாம்பாடி பேரூராட்சியில முஸ்லிம்கள் அதிகமா இருக்காங்க, அரும்பாவூர் பேரூராட்சியிலையும் முஸ்லிம்கள் அதிகமா இருக்காங்க. அப்புறம் இந்த வேப்பந்தட்டையில வந்து ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா மேற்கு பகுதி ஒன்றியம் வருது பாத்தீங்களா, அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், அங்க வந்து விஸ்வக்குடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு, அங்க முஸ்லிம்கள் அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி நிறைய கிராமங்கள் முஸ்லிம்கள் மட்டுமே வாழக்கூடிய கிராமங்கள்லாம் பெரம்பலூர்ல வேப்பந்தட்டை ஒன்றியத்துல அந்த மலையை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கு. போனீங்கன்னா கோயில்லாம் இருக்காது, மசூதி மட்டும்தான் இருக்கும். பாத்தீங்கன்னா அங்க முஸ்லிம்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா ஊர் பேர்லாம் இருக்கும், தமிழ் பேர் தான் இருக்கும், பட் முஸ்லிம்கள் மட்டும் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னால நாங்கெல்லாம் வந்து செட்டியார் சமூகத்துல இருந்தோம், அப்படியே காலப்போக்குல இஸ்லாமிய படையெடுப்பால முஸ்லிமா மாறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்றாங்க. அதுவும் செட்டிக்குளம் பகுதியில முஸ்லிம்கள் அதிகம். இந்த ஆலத்தூர் மேற்கு ஒன்றியம் சொன்னோம்ல, அந்த செட்டிக்குளத்துல முஸ்லிம்கள் அதிகம். அங்க கேட்கும்போது அவங்களும் அதான் சொல்றாங்க, நாங்க செட்டியார்களா இருந்தோம், பிறகு முஸ்லிம்களா மாறிட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த செட்டிக்குளத்துல இருக்க முஸ்லிம்கள் சொல்லக்கூடியது. இப்ப பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் முன்னால செட்டியார்களா இருந்து இப்ப முஸ்லிம்களா மாறினவங்க அதிக பேர் இருக்காங்க. இதை வந்து நேரடியாவே தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட படித்த நண்பனும் முஸ்லிம் தான், முன்னாடி செட்டியாரா இருந்த குடும்பம் இப்ப முஸ்லிமா மாறிட்டாங்க அதே பெரம்பலூர்ல. சோ அதை வச்சுதான் நான் சொல்றேன். அவங்க சமீபமாக மாறினாங்களா, இல்ல உங்களிடம் பழகும் பொழுதே அவர் இஸ்லாமியரா தான் இருந்தாரா, இல்ல செட்டியார்ல இருந்து முஸ்லீமா? பழகும் போதே முஸ்லீம் தான். அவங்க முஸ்லிமா மாறினதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆற்காடு நவாப் காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த அந்த டைம்லயே வந்து ஆமா அப்பயே நிறைய செட்டியார்கள் வந்து அதிகமா மாறினாங்க. சரி, இந்த பல சமூகங்கள் சொன்னீங்க, செட்டியார்கள் இருக்காங்க, உடையார்கள் இருக்காங்க, வெள்ளாளர்கள் இருக்காங்க, வன்னியர் பறையர் சமூகம் இருக்கிறாங்க, எல்லாரும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க வேப்பந்தட்டை ஒன்றியத்துல, அதையும் நான் சொல்லிடணும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கிராமம் முழுக்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. எந்த பகுதியில? வேப்பந்தட்டையில எந்த பகுதி அது? அவங்க வேப்பந்தட்டையில மேற்கு பகுதி 2-3 கிராமங்கள் முழுவதுமாக கிறிஸ்தவமாக மாறிய கிராமங்கள் இருக்கு. இப்ப இந்த பல்வேறு சமூகங்கள் இருக்கு, மதங்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் இருக்காங்க அதிக அளவுல. இவங்கெல்லாம் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க? அதாவது முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக தான், அது கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். 12,000 ஓட்டு இருக்கு பெரம்பலூர் தொகுதியில மட்டும், முஸ்லிம்களினுடைய ஓட்டு 12,000 ஓட்டு இருக்கு. கிறிஸ்தவர்களினுடைய ஓட்டு தோராயமாக பெரம்பலூர் தொகுதியில 3,000 இருந்து 5,000 வரைக்கும் வரும். அதற்கு பிறகு வந்து பட்டியல் சமுதாய மக்களின் வாக்குகள் இருக்கு, வன்னியர் வாக்குகள் இருக்கு, உடையார் வாக்குகள் இருக்கு, செட்டியார் வாக்குகள் இருக்கு, வெள்ளாளர் வாக்குகள் இருக்கு. இப்படிதான் இருக்கு. இதுல வந்து பெரம்பலூர்ல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள்ல பாமகவுக்கு அதிகமான ஆதரவு இருக்கு, பறையர் சமூகத்துல விசிகாவுக்கு அதிகமான ஆதரவு இருக்கு. ஆனா அந்த வன்னியர்லே பாத்தீங்கன்னா ஒரு 30% வன்னியர்கள் திமுகவுல இருக்காங்க. ஒரு 30 இருந்து 35% வந்து திமுகவுல அதிகமான வன்னியர்கள் இருக்காங்க. அதே போல வெள்ளாளர்கள்ல வந்து இந்த முதலியார்கள் கணிசமாக திமுகவுல இருக்காங்க. உடையார்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஐஜேகேவுல இருப்பாங்க, பாரிவேந்தர் அவர்களோட கட்சியில. உடையார்கள் பெரும்பாலும் அதிமுக ஆதரவுல இருப்பாங்க. அதே போல வன்னியர் சமூகத்துல பெண்களினுடைய ஆதரவு பெரும்பாலும் அதிமுகவுக்கு இருக்கு. அதாவது வன்னியர் சமூகத்துல ஆண்கள் பாமகவுல இருப்பாங்க, ஆனா பெண்கள் ஆதரவு பெரும்பாலும் அதிமுக பக்கம் இருக்கு, ரெட்டலை. ஏன்னா அது அந்த அம்மா சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா, ஜெயலலிதா, அந்த சென்டிமெண்ட்ல நிறைய பெண்கள் வந்து இன்னமும் இருக்காங்க. மற்ற உடையார் சமூகத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அதுல பெண்கள் வந்து பெரும்பாலும் அதிமுக ஆதரவு இருக்காங்க. சோ இங்க திமுகவுக்கு எப்படி பலம் வருது அப்படின்னா பட்டியல் சமூக வாக்குகளும் முஸ்லிம் வாக்குகளும் சேர்ந்து
அப்புறம் பிற சமூகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகள் அப்படி சேரும் பொழுது திமுகவுக்கு பலம் இங்க வருது. சோ இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு மிகப்பெரிய பலம். இப்ப இங்க தேமுதிக வந்து 2014 ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 11,000 வாக்குகள் வாங்கினார். கிட்டத்தட்ட 5% வாங்கியிருக்கிறாரு. அதே 2021 ராஜேந்திரன் வந்து வாங்கியது 1.23% தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 2000 வாக்குகள் தான் அப்படின்னு. அப்போ அப்படின்னா தேமுதிகவுக்கும் அங்கே ஏதாவது ஒரு வாக்கு வங்கி இருக்குதா? எந்த சமுதாயத்தினர் அவங்கள ஆதரிக்கிறாங்க? தேமுதிகவுக்கு அங்க வாக்கு வங்கியே கிடையாது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாயுடு சமூகங்கள் எங்கேயாவது கணிசமா ஒரு 3000 பேர் 4000 பேர் ஒரு மாவட்டத்துல இருக்காங்கன்னா அங்கதான் வாக்கு வங்கி வரும். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் தான் அந்த கட்சிக்கு அதிகமான ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க வட மாவட்டங்கள்ல. இப்போ வந்து விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு சுத்தமா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். 2021 1% அப்படின்னா இன்னைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஸோ அவங்க திமுக பக்கம் போயிட்டாங்க. ஸோ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த விஜயகாந்த் உயிரோட இருந்த வரைக்கும் அந்த விஜயகாந்த் முகத்துக்காக ஓட்டு போட்டவங்க தான் உண்டு. அது அப்படித்தான் அவங்களுக்கு வந்து அந்த நீங்க சொன்ன வாக்கு வந்து வந்துச்சு. மற்றபடி கட்சிக்குன்னு தனி பலம் அப்படிங்கிறது பெரம்பலூர்ல கிடையாது. இந்த பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீங்கள் சொன்னீங்க, குறிப்பாக வன்னியர் சமூகத்தில் வந்து ஆண் அவங்க வந்து பாமகவுக்கு ஆதரவாக இருப்பாங்க, பெண்கள் வந்து அம்மா சென்டிமெண்ட்டில் அதிமுகவுக்கு அந்த அளவுக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்பொழுது திமுக பல பெண்கள் சார்ந்த பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இப்போது அங்கே இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்கள் அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு? இப்ப இருக்கிற கள நிலவரப்படி நாம விஜய தள்ளி வச்சுட்டு திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு மட்டும் பார்த்தோம்னா இப்ப இருக்க சூழ்நிலை திமுகவுக்கு சாதகமா தான் இருக்கு. பெண்களின் ஆதரவு ஏன் அப்படின்னா அந்த 1000 ரூபாய் பணம், அந்த 5000 ரூபாய் பணம் அது வந்து பெண்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது அந்த பணம் வந்து அவங்க மனசையே மாத்தி இருக்கு. ஸ்டாலினுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது. அதே போல ஸ்டாலின் ஃபேஸ் ஒண்ணு நான் திட்டக்குடியில சொல்லியிருப்பேன். ஸ்டாலின் முகத்துக்காக தான் ஓட்டு போடுறாங்க, திமுகவுக்காக யாரும் ஓட்டு போடல அப்படிங்கறத நான் திட்டக்குடியிலே சொல்லியிருப்பேன். அது வந்து பெரம்பலூருக்கும் பொருந்தும். ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த முகம் வந்து பெண்கள் மத்தியில கொஞ்சம் பரிச்சயமான முகம். ஸ்டாலினுக்கு பெண்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த ஸ்டாலின் என்ற அந்த சென்டிமெண்ட்டும் இருக்கு, கருணாநிதி மகன் அப்படின்னு. சோ அதன் அடிப்படையில பெண்களின் வாக்குகள் கணிசமா போகும். ஆனா அதையும் விஜய் வந்து தட்டி பறிப்பாரோ அப்படின்னு தோணுது. சோ வயதான பெண்களின் வாக்குகள் திமுகவுக்கு போகும், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போயிடும். இளம் பெண்களின் வாக்குகள் விஜய்க்கு தான் போகும், அதுல மாற்று கருத்தே இல்ல. இப்ப வந்து 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஓட்டு தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போகும். 35 வயசுக்கு கீழே எடுத்துட்டீங்கன்னா விஜய் தான். சார், இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இளைய வாக்காளருடைய எண்ணிக்கைங்கிறது எவ்வளோ இருக்கும்? அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது எவ்வளோ இருக்கும்? பெரம்பலூர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதிகம். அது எண்ணிக்கைன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. தோராயமாக ஒரு 20ல இருந்து 25% இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 25க்கு மேல போக மாட்டாங்க. ஒரு 20ல இருந்து 25 அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். 100க்கு 22 பேர் 23 பேர் இளைஞர்கள் இருப்பாங்க. இருந்தாலும் மக்கள் தொகை குறைவான மாவட்டம் இல்லையா, மக்கள் தொகை குறைவான தொகுதி. அப்படி பார்க்கும்போது இளைஞர்களும் வந்து 100க்கு 20 பேர் தான். இருந்தாலும் அவங்களுடைய வாக்குகள் நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா வாக்கு சதவீதம் குறைவா இருக்கிறதுனால. இப்ப விஜய்க்கு ஆதரவாக எந்த சமுதாயத்தினர் இருக்காங்க? இல்ல, விஜய்க்கு ஆதரவு வந்து சமுதாயம்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய்க்கு ரசிகர்கள் எல்லா சமுதாயத்திலும் உண்டு. ஆனா அதிகமா ஆதரவுங்கிறது பட்டியல் சமூகம், அது சொல்லிடலாம். அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான இருக்கக்கூடிய அந்த ஓட்டு சதவீதத்துல ஒரு 20% அங்கேருந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்களா? அதுக்கு மேலேயே குறையும். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படி. ஏன்னா இப்ப திமுக மேல அதிருப்தியில இருக்காங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த இளைஞர்கள். அதை வந்து நம்ம கண்ணாலேயே பாக்குறோம். சமூக வலைதளங்கள்ல திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் களத்திலேயே நாம பாக்குறோம். சோ திமுக வந்து குறைவான தொகுதி தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு அதிருப்தி வந்து இளைஞர்கள் மத்தியில இருக்கு. விசிகாவில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திருமாவளவன் போய் ஓட்டு பானையில குத்திட்டு வந்துருவாங்க. இளைஞர்கள் யோசிக்கிறாங்க, நம்ம தலைவர் எதுக்காக திமுகவுக்கு போகணும், அவங்க மதிக்கவே இல்லையே, 6க்கு மேல போக மாட்டேங்கிறாங்களே, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால விசிகாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் வாக்குகள்ல பெரும்பாலும் விசிகாவுக்கு போகாது. அது வந்து வேற இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணியை இளைஞர்கள் வெறுக்கிறாங்க, அது வந்து நல்லா தெரியுது. சரி, இப்ப தமிழக அரசுடைய பல திட்டங்கள் இருக்கிறது. இது அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கிறது?
அது எந்த அளவிற்கு தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்தும்? திட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 ரூபாய் பணம் வந்து அதிகமா போய் சேர்ந்திருக்கு. நிறைய பெண்களுக்கு சேர்ந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100க்கு ஒரு 60, 65 பெண்களுக்கு 65% போய் சேர்ந்துருச்சு. அப்போ பணம் போய் சேராத பெண்கள் மிக குறைவா இருக்காங்க. அது வந்து அதிமுகவுக்கு கொஞ்சம் பலவீனம். ஆனா அதுல சில பெண்கள் என்ன சொல்றாங்க, பணம் போட்டாலும் அவங்க எங்க பணத்தை தானே போடுறாங்க அப்படின்னு சொல்லி சில பெண்கள், விவரம் தெரிஞ்ச பெண்கள் பேசுறாங்க. குறிப்பா வந்து பெண்கள்ல படித்த பெண்களின் ஆதரவு திமுகவுக்கு இல்லை. அதை வந்து இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். அதாவது டிகிரி படிச்ச பெண்கள், அதே போல ஸ்கூல் காலேஜ்ல லெக்சரரா டீச்சரா ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆசிரியர் தொழில் செய்யக்கூடிய பெண்களின் ஆதரவு திமுகவுக்கு இந்த முறை கிடையாது. ஏற்கனவே ஆசிரியர்கள் போராட்டத்துல ஆசிரியர்களை மிகவும் மோசமா நடத்தினாங்க திமுக. அது வந்து பாத்தீங்கன்னா தனியார் கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மனசுலயும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா அவங்களும் ஆசிரியர்கள் தானே, என்னதான் பிரைவேட் கவர்மெண்ட்னு இருந்தாலும் அவங்களும் ஆசிரியர்கள். அப்படி பார்க்கும்போது ஏன் வந்து ஆசிரியர்களுக்கு வந்து மரியாதை இல்ல அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வந்து இந்த கஞ்சா போதை பழக்கம் அதிகமா இருக்கு இல்லையா, அது வந்து பள்ளி மாணவர்கள் கிட்டயும் இருக்கு, கல்லூரி மாணவர்கள் கிட்டயும் இருக்கு. அதை வந்து இந்த ஸ்டாஃபுங்க எல்லாம் பாக்குறாங்க, அந்த டீச்சர்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதை பார்த்து விட்டு இந்த ஒரு 5 வருஷத்துல கிராமங்கள்ல எல்லாம் சர்வசாதாரணமா கஞ்சா வருது. சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதை வந்து கவர்மெண்ட் தடுக்கவே இல்லை அப்படின்னு நிறைய ஆசிரியர்கள், கவர்மெண்ட் ஸ்டாஃபே என்கிட்ட பேசினாங்க. அவங்க வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ங்கிறதுனால தெரியக்கூடாது, நாங்க சொல்ற கருத்தை எடுத்துக்கோங்கன்னாங்க. அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்களின் ஆதரவு திமுகவுக்கு சுத்தமா கிடையாது. 95% அதிமுக பக்கம் தான் போகும், திமுகவுக்கு போகாது. இது வந்து திமுகவுக்கு பெரிய மைனஸ். பெரம்பலூர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க. சாதாரணமாக ஆசிரியர்கள்லாம் வந்து ஒரு கரை வெட்டி கட்டாத திமுக உடன்பிறப்புகள்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆசிரியர்கள் ஒரு பெரிய எண்ணிக்கையில் திமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்களே? ஆமா, இப்ப அந்த போராட்டத்துல அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போய் ஜெயில்ல வச்சு கொடுமைப்படுத்தி அதையெல்லாம் பார்த்த ஆசிரியர்கள் வந்து ரொம்ப கோபமா பேசினாங்க எங்க கிட்ட. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 90% நான் தோராயமா சொல்றேன். சோ முழு ஆதரவு திமுகவுக்கு போகாது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களினுடைய முழு ஆதரவு போகாது. பாதிக்கு பாதியாவது நிச்சயமா உடையும். இந்த பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஒரு மக்கள் தொகை அந்த அளவுக்கு இல்லை. அதனால தான் நான் வந்து இளைஞர்களுடைய எண்ணிக்கைங்கிறது 20% இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தான் மாநகராட்சி உயர்வெல்லாம் இந்த திமுக கொண்டு வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த மக்கள் கொண்டாட தானே வேணும். இல்ல, ஆக்சுவலா வந்து நம்ம வந்து அந்த ஊரை வந்து நம்ம குறை சொல்லல. ஊர் வந்து நல்ல ஊரு, இயற்கை வளம் உள்ள ஊரு. ஆனா அந்த ஊர்ல வந்து பேசிக்கா மக்கள் தொகை குறைவு. காரணம் என்னன்னா, அது வந்து ஒரு காலத்துல வந்து ஃபாரஸ்டா இருந்தது. மக்கள்லாம் இப்ப வந்து குறைவான அளவுல தான் அந்த காலத்துல இருந்தே இருப்பாங்க. அந்த நகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அரியலூருக்கு தான் வரணும் அந்த காலத்துல எல்லாம். அந்த டவுன் அப்படிங்கிறது பெரம்பலூர் ஏரியால கிடையாது. அதை விட்டா நீங்க திருச்சிக்கு தான் போகணும். ஒரு ஜவுளி எடுக்கணும்னா கூட அரியலூர் தான் வருவாங்க. இப்பவும் அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க. என்ன பெரம்பலூர் தனி மாவட்டமா இருந்தாலும், பெரிய ஊரா இருந்தாலும், இப்பவும் வந்து ஒரு ஜவுளி நகைனா அரியலூர் வராங்க. காரணம் என்னன்னா, அங்க இப்பதான் நகரம் டெவலப் ஆயிருக்கு. 1991ல பெரம்பலூர் மாவட்டம் ஆகும்போது பெரம்பலூர் வந்து ஒரு பஞ்சாயத்து. சரிங்களா? அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாவட்ட தலைநகரம் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி கண்டு இன்னைக்கு நகராட்சியா வந்திருக்கு. ஒரு தோராயமாக 50,000 மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நகராட்சியா இருக்கு. நகராட்சிக்கு தகுதியுள்ள ஊர் தான், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா மாநகராட்சிக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. எந்த அடிப்படையிலனா ஊரை குறை சொல்லல, மக்கள் தொகை வேணும். ஒரு மாநகராட்சினா குறைஞ்சது ஒரு 4ல இருந்து 5 லட்சம் பேராவது இருக்கணும், குறைஞ்சபட்சம். சரிங்களா? அது வந்து கிடையாது. அந்த மாநகராட்சின்னு கொண்டு வர்றதுக்கான ரயில்வே ஸ்டேஷனும் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷனே இல்லாத ஊருக்கு எப்படி நம்ம மாநகராட்சின்னு சொல்ல முடியும்? சோ இப்ப திமுக வந்து ஏன் பெரம்பலூரை மாநகராட்சின்னு கொண்டு வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து வரி வசூல் வேணும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு பக்கம் இலவசம் கொடுத்து நிறைய நஷ்டம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஊர்களை வந்து இவங்க மாநகராட்சியா மாத்துறாங்க. நாமக்கல் மாநகராட்சி, திருவண்ணாமலை மாநகராட்சி, கடலூர் மாநகராட்சி, பெரம்பலூர் மாநகராட்சி, காரைக்குடி மாநகராட்சி, இந்த மாதிரி இன்னும் மாநகராட்சிக்கான முழு தகுதி இல்லாத நகரங்களை கூட இவர்கள் மாநகராட்சியாக மாத்துறாங்கன்னா, மாநகராட்சியா மாத்திட்டா வரி வந்து அதிகமா வசூல் பண்ணலாம். புரியுதுங்களா? நகராட்சியை விட வரி வந்து அதிகமா கிடைக்கும். ஆனா மக்களுக்கு என்ன மைனஸ் அப்படின்னா, அந்த வரி ஏறும்போது மக்கள் அதிக பணம் செலுத்த வேண்டியிருக்கும். மாநகராட்சி ஆயிடுச்சு அப்படின்னா நிலத்தோட மதிப்பு ஏறிடும்.
சாமானிய மக்களால நிலம் வாங்க முடியாது. இப்ப பெரம்பலூர் பகுதிகளில் இப்ப மாநகராட்சி அறிவிச்சு அதை வந்து இன்னும் நடைமுறைப்படுத்தல. வெறும் வாய்மொழியா தான் சொல்லியிருக்கிறாங்க மாநகராட்சின்னு. அதிகாரப்பூர்வமாக இவங்க வந்து முனிசிபல் கார்பரேஷன் போடல. ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அதை போட்டதும் எதிர்ப்பு வந்து அதை எடுத்துட்டாங்க. மக்கள் வந்து அந்த பகுதியில வந்து வேலை வாய்ப்பு குறைவு. ஸ்கூல் காலேஜ் மட்டும்தான் இருக்கு. இண்டஸ்ட்ரீஸ் அவ்வளவா கிடையாது. ஒரே ஒரு எம்ஆர்எஃப் கம்பெனி இருக்கு, ஒரே ஒரு சக்கரால இருக்கு. அதை விட்டா கம்பெனி கிடையாது. அந்த பகுதிகளில் இப்பவும் சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யற பெண்களுக்கு, பெரம்பலூர் டவுன்ல சொல்றேன், சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யற ஒரு பொண்ணுக்கு 5000 ரூபாய் தான் சம்பளம், பேசிக் சேலரி. சரிங்களா? பெரம்பலூர்ல பேசிக் சேலரி 5000, அதிகபட்சங்கிறது மேக்சிமம் 15000 தான். அது இப்படியும் போனா ஒரு 20000. நீங்க காலேஜ் லெக்சரருக்கே பாத்தீங்கன்னா 15000 20000 தான். அதுக்கு மேல வந்து காலேஜ் லெக்சரருக்கும் அங்க பிரைவேட்ல சேலரி கிடையாது. அப்ப குறைவான ஊதியத்துக்கு தான் அந்த பகுதி மக்கள் வேலை செய்யறாங்க. அவங்க எப்படி அந்த ஏரியாவுல லேண்ட் வாங்குவாங்க? இப்ப நீங்க மாநகராட்சி ஆக்கிட்டீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளவு போடுவான்? கோடிக்கணக்குல லேண்ட் வந்துடும். சரிங்களா? அப்ப லேண்ட் வேல்யூ ஏறும்போது சாமானிய மக்களால நிலம் வாங்க முடியாது. நிலம் மட்டும் இல்ல, வீடு கட்ட முடியாது. அதுக்கும் வரி அதிகமா போடுவாங்க. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இப்போ நீங்களே சொன்னீங்க அந்த மாநகராட்சியே ப்ரொப்போஸ்டாக இருக்குது, இன்னும் வாய்மொழி உத்தரவாக இருக்குது, அமல்படுத்தலை அப்படிங்கிறீங்க. அப்படின்னா இந்த ஊரில் மிகப்பெரிய மருத்துவமனையெல்லாம் வந்திருக்கா? ஏன்னா மதுரையில் எய்ம்ஸ் கொண்டு வந்ததுக்கே செங்கலோட உதயநிதி போனார். இங்கே அதே மாதிரி ஏதாவது அரசு உடைய மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி பெரம்பலூரில் இருக்கா? அதாவது பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய ஒரே மருத்துவக் கல்லூரி தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி தான். அது தனியார் கல்லூரி. அங்க வந்து அரசு மருத்துவக் கல்லூரி வராது. ஏன்னா அது வர விட மாட்டாங்க அவங்க. ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் போதும் முயற்சி பண்ணாங்க. அதுக்கு முன்னால திமுக இருக்கும் போதும் முயற்சி பண்ணாங்க. ஆனா தனலட்சுமி சீனிவாசன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரவிட மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பண பலத்தை வச்சு அங்க கல்லூரி வரணும். ஏன்னா அவங்களோட கல்லூரி அங்க இருக்கு இல்லையா, அது அடி வாங்கும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சுன்னா மக்கள் அங்க போயிடுவாங்க. அப்ப இவங்க பிரைவேட் காலேஜுக்கு வரமாட்டாங்க. அப்புறம் இவங்க எப்படி கிட்னி திருடுறது? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பெரம்பலூரை வந்து ஒரு மாஃபியா மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு குடும்பம் தான் அந்த தனலட்சுமி சீனிவாசன் குடும்பம். அது ரெட்டி ஃபேமிலி. அந்த ஏரியாலே என்ன சொல்லுவாங்கன்னா ரெட்டி மாஃபியா அப்படின்னு ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அவங்கள மீறி ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ராசாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், கிட்டத்தட்ட ராசாவோட பினாமின்னே சொல்லலாம் அவங்கள. ராசா தான் அவங்கள வளர்த்து விட்டாரு. ஸோ அந்த கதை ஒரு தனி கதை, அது வேண்டாம். சரிங்களா? இப்போ அவங்க தான் வந்து அந்த அரசு மருத்துவக் கல்லூரியை வரவிடாம தடுக்கிறாங்க. கதிரவன் என்பவர் தனலட்சுமி சீனிவாச ரெட்டியோட மகன் கதிரவன் ரெட்டி. இவர் மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏவா இருக்கிறாரு. ஆனா பெரம்பலூர்ல தான் ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு. பெரம்பலூர்ல ஸ்டார் ஹோட்டல் கட்டியிருக்காரு, பாத்துக்கோங்க. சரிங்களா? சின்ன டவுன் தான், அவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல் அங்க தேவையே இல்லை. ஆனா கட்டி வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு பணம் இருக்கு. அதான் 7000 கோடி சொத்து இருக்குன்றாரு. அப்ப பெரம்பலூரை வந்து கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் அவர் இருக்கிறார். என்னதான் எம்எல்ஏ மண்ணச்சநல்லூரா இருந்தாலும் இங்கதான் முழு கண்ட்ரோலும் அவருக்கு இருக்கு. சரிங்களா? அதனால வந்து மருத்துவக் கல்லூரி வரவும் வராது, அவங்க இருக்கிற வரையும். சரி, இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இப்போது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர் மீது ஆதரவு இருக்கிறதா, இல்லை அவர் குறித்த என்ன கருத்து சொல்கிறாங்க? வாக்குறுதியாக அவர் என்னென்னலாம் கொடுத்தாரு, எதையெல்லாம் அவர் நிறைவேற்றவில்லை அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அதாவது இவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரியலூர்ல இருந்து பெரம்பலூர் துறையூர் வழியாக நாமக்கல் வரை ரயில் பாதை கொண்டு வரப்படும் அப்படின்னு ஒரு பெரிய வாக்குறுதி கொடுத்தாங்க 2021. இந்த வாக்குறுதிய பல ஆண்டுகளாக அரசியல் தலைவர்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா பெரம்பலூர் மாவட்டங்கிறது ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது. அந்த மாவட்ட எல்லைக்குள்ள ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வருது. அதுவும் சின்ன ஸ்டேஷன், சில்லக்குடின்னு. அது அரியலூருக்கு பக்கத்துல இருக்கு. ஆனா எல்லைப்படி பெரம்பலூர் மாவட்டத்துக்குள்ள வருது. ஆனா பெரம்பலூர் நகரத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. ஸோ அந்த மக்கள் வந்து ட்ரெயினை பார்க்காத மக்கள் அந்த மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. பார்க்காமலே செத்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ட்ரெயினை கண்ணால பார்க்காமலே செத்து போனவங்களா இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒரு பெரிய கனவே வந்து ரயில் பாதை வேணும், ட்ரெயின் வரணும் எங்க ஊருக்கு அப்படிங்கிறது தான். அதை காலம் காலமா வந்து கேட்டு பாக்குறாங்க. திமுக வந்து சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா ரயில் பாதை நாங்க கொண்டு வந்துருவோம், டெல்லியில போய் நாங்க சண்டை போட்டு கொண்டு வருவோம் நாங்க. ஆனா இன்னை வரைக்கும் செய்யல. அது ஒண்ணு பெரிய வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றப்படாம இருக்கு. அதே போல இந்த கரும்பு விவசாயிகள் அங்க அதிகம், கரும்பு உற்பத்தி அப்படிங்கிறது அதிகம். வேப்பந்தட்டை யூனியன்ல கரும்பு உற்பத்தி அதிகம். அங்க எறையூர்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க சக்கரால இருக்கு. அந்த கரும்பு விவசாயிகளுக்கு அந்த டன் கொள்முதல் ரேட்டை வந்து உயர்த்தணும்னு கோரிக்கை இருக்கு. அதை வந்து இவங்க கொடுத்தாங்க வாக்குறுதியில.
ஆனா நிறைவேற்றல. அந்த கரும்பு விவசாயிகளோட கோரிக்கை பல ஆண்டுகளா நிறைவேற்றப்படாமலே இருக்கு. அதே போல மக்காச்சோளம், அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த கமிட்டி எல்லாம் அமைச்சு தரணும், சரியான விற்பனை கூடங்கள், அதை வந்து விற்பனை செய்வதற்கு ஏதுவான வழிவகை செய்யணும். மக்காச்சோளம் அதிக அளவு பெரம்பலூர்ல பயிரிடப்படுது. முக்கியமா இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டிலேயே அதிகமாக சின்ன வெங்காயம் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பகுதி மாவட்டம் எதுன்னா பெரம்பலூர் தான். பெரம்பலூர்ல நம்பர் ஒன் அப்படின்னா சின்ன வெங்காயம் தான். இப்ப அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னா, கர்நாடகாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பல்லாரி வெங்காயம் சொல்லுவாங்க, பெரிய வெங்காயம். அந்த வெங்காயம் அதிக அளவு வந்து இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இறக்குமதி ஆகுது. நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு பெரிய வெங்காயம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து சின்ன வெங்காயம் வாங்கி பயன்படுத்துபவர்களோட எண்ணிக்கை குறையுது. அதை வந்து அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க ஏன் கர்நாடகாவில இருந்து பெரிய வெங்காயத்தை இறக்குமதி பண்றீங்க? நம்ம பெரம்பலூர்ல வந்து சின்ன வெங்காயம் அதிகமா உற்பத்தி ஆகுது. இதை வந்து அதிகமாக நம்ம தமிழ்நாட்டு மக்களே வாங்குறதுக்கு வழி செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. பெரிய வெங்காயம் உள்ள இறக்குமதி ஆகும்போது இவங்களுடைய வியாபாரம் பாதிக்குது. அதை வந்து இவங்க ஒரு கோரிக்கையாவும் வைக்கிறாங்க. ஆனா அதை யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. பாதிப்பு அவங்களுக்கு தானே, விவசாயிகளுக்கு தானே. திருச்சி டு சென்னை ஹைவேஸ்ல அந்த நகரம் இருக்கு இல்லையா, பெரும்பாலும் பேருந்துகள் பெரம்பலூர் நகரத்துக்குள்ள வர்றதில்ல. அதுவும் இரவு நேரத்துல நைட் ஒரு 9 மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல அந்த போற லைன்ல, திருச்சி டு சென்னை போற லைன்லயும் சரி, கடலூர்ல இருந்து திருச்சி செல்லக்கூடிய பேருந்துகளும் சரி, எந்த பஸ்ஸுமே நைட்டு 9 மணிக்கு மேல பெரம்பலூர் நகரத்துக்குள்ள அதிகமா வர்றது கிடையாது. மக்கள் வந்து 4 ரோடு வரைக்கும் அங்க இருந்து வரணும் நடுராத்திரியில, வந்து இங்கதான் ஏறணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து பெரம்பலூர்ல இருக்கு. ஒரு மாவட்ட தலைநகரம், ஒரு நகராட்சி, பஸ் வந்து உள்ள வரமாட்டேங்குது. கண்டக்டர் எல்லாம் கேட்டோம்னா உள்ள எல்லாம் போக மாட்டோம், நாங்க வந்து அவுட்டர்லயே இறக்கி விட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சொல்லும் போது சாதாரணமா தெரியும், என்னங்க பஸ் தானே அப்படின்னு. பகல்ல பிரச்சனை இல்ல, ஷேர் ஆட்டோ இருக்கு, வந்துட்டு போயிடுவாங்க. நைட்ல 1 மணி 2 மணிக்கெல்லாம் எந்த பஸ்ஸும் உள்ள வராது, முக்கியமான நகரங்களுக்கு போகக்கூடிய பஸ். அது வந்து ஒரு பெரும் பிரச்சனை. இந்த பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ஒரு சில இடங்கள்ல வந்து கம்யூனலி ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவாக இருக்குது. குறிப்பாக இந்த களத்தூர் அப்படிங்கிறப்பே நமக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போனதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுதும் அந்த பகுதி எப்படி இருக்கிறது? அப்போ சமீபத்தில் தேரோட்டத்துக்கெல்லாம் ஏதோ ஆஹ், அந்த மக்களும் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் தேரை எரிச்ச அந்த சம்பவங்களும் கூட சமீபத்தில் நடந்ததுங்கிறதையும் பார்க்குறோம். இப்போவும் அந்த பகுதி எப்படி இருக்குது? இப்போதைக்கு அந்த பகுதிகள்ல பிரச்சனை இல்ல. ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னா, இப்ப எலெக்ஷன் டைம், அதனால வந்து அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இப்போதைக்கு பண்ண மாட்டாங்க. அந்த பிரச்சனை வந்து ஒரு வழியா இப்பதான் பேசி சமாளிச்சு வச்சிருக்காங்க. ஆனா முழுசா முடியல. ஒரு சமாதான உடன்படிக்கை மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம்னு இப்ப கிராமத்துல கட்ட பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து பண்ணி அப்படியே நிப்பாட்டி இருக்காங்க. ஆனா மறுபடியும் அது எரிமலை மாதிரிங்க, எப்ப வேணாலும் திடீர்னு வெடிக்கும். சோ ஏன்னா அங்க இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. கலாய் நேர்ல பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் எப்படி வந்தாங்கன்னா, முதல்ல மளிகை கடை வைக்கிறதுக்காக ஊருக்கு வந்தாங்க, ஒரு கடை வச்சாங்க. அப்படியே அவங்க சொந்தக்காரங்க அடுத்தடுத்து வந்தாங்க, அவங்கலாம் அப்படியே கடை வச்சாங்க. இப்படியே குடியேறிட்டாங்க. ஆனா வெளியில இருந்து வந்தவங்க தான், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படி முதல்ல இருக்கும்போது எந்த எதிர்ப்பும் இல்லை. ஸோ மக்கள் தொகை அதிகமான உடனே மசூதி எல்லாம் கட்டி அவங்க பெரிய மக்கள் தொகை அதிகமான உடனே திடீர்னு பாத்தீங்கன்னா, நீங்க கோயில் திருவிழா நடத்தக்கூடாது, கும்பாபிஷேகம் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக பிரச்சனை எல்லாம் பண்ணி, அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நல்லா இருந்தது. 2000க்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ ஒரு 20 வருடங்களாக அவங்களுடைய மக்கள் தொகை அங்க அதிகமாயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது சொன்னீங்க, அது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் முஸ்லீம்களும் டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு, யார் வெற்றி பெறுவார்கள்ங்கிற டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ வெப்பந்தொட்டை இந்த பகுதியெல்லாம் நீங்கள் சொல்ல 12,000 வாக்குகள் வரைக்கும் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறீங்க. அங்கே வந்து அனைவரும் திமுகவுக்கு தான் ஆதரவாக இருக்காங்களா, இல்லை அங்கே பல அடிப்படைவாத அமைப்புகள் கட்சிகள் இருக்கிறது, முஸ்லீம்களுக்கான கட்சிகளே இருக்குது, அவங்களுக்கு அங்கே எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது? ஜவாஹிருல்லாவுக்கு அதிக ஆதரவு இருக்கு. மனிதநேய மக்கள் ஜவாஹிருல்லாவுக்கு கட்சிக்கு. இருக்கு. ஆமா, ஆமா. அவருக்கு தான் பெரும்பாலும் அதிகமான முஸ்லிம்கள் அவர் பக்கம் தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்தவதான் தடா ரஹீம் மாதிரியான ஆட்கள். தடா ரஹீம் ஆதரவு இருக்கு, கொஞ்சமா இருக்கு. இப்ப ஜவாஹிருல்லா மாதிரியான ஆட்கள் முஸ்லிம்கள் அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கும்போது பெரும்பான்மையான முஸ்லிம்கள் திமுக பக்கம் போறாங்க. இதுல ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள்ல இளம் தலைமுறையினர் டிவிகே டிவிகே அப்படின்றான். அதையும் வந்து நம்ம களத்துல வந்து பெரம்பலூர்லயும் அதை நம்ம பார்த்தோம்.
காட்டு மன்னார் கோவில்ல கலாய்வு செஞ்சுட்டு இருக்கோம். அப்பயும் நம்ம பார்த்து அதை வந்து கேட்டிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க வாயாலே சொல்லி. சோ அவங்க மனசுல வந்து திமுக அதிமுகன்னு இல்லாம ஏதாவது ஒண்ணு மாற்று கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிற எண்ணம் முஸ்லிம் இளைஞர்கள்கிட்ட இருக்கு. ஆனா அவங்க வந்து அந்த ஜமாத்துக்கு கட்டுப்படுறாங்க, அந்த இதுக்கு கட்டுப்படுறாங்க, ஜவாஹிருல்லா அவங்களுக்கு. சோ அதனால அதை மீறி அவங்களால எதுவும் ஓட்டு போட முடியாது. சார், இப்போ இந்த இடத்துல வந்து நாத்தாக்கா போன முறை வந்து மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 18,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க, 7% வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இப்பொழுது நாத்தாக்காவிற்கு, நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறது? அந்த ஓட்டு பர்சன்டேஜ் இப்போ டிவிகே விஜய் வந்ததுனால குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா? எந்த அளவுக்கு ஷிஃப்ட் ஆகுது? அதாவது நாம் தமிழர் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியிலேயே இந்துக்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, முஸ்லிம்களும் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாக்குகள் விஜய்க்கு போவாது. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வாக்கு பாதி விஜய்க்கு போகும். ஏன்னா விஜய் வந்து ரோமன் கேத்தலிக், அதனால வந்து விஜய் பக்கம் போகும். சோ நாம் தமிழர் கட்சியில கிறிஸ்தவர்களினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது விஜய்க்கு பிரியும். அதனால கொஞ்சம் அடி வாங்கும், அவ்வளவுதான். ஆனா முழுசா நாம் தமிழருக்கு பாதிப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுடைய முதற்கட்ட கள ஆய்விலே பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? அதாவது விஜய தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா திமுகவுக்கு சாதகமா இருக்கு. அதாவது எப்படின்னா ஒரு 55% திமுகவுக்கு சாதகமா இருக்கு. அந்த 5%, ஒரு 10% வந்து விஜய் நடுவுல உள்ள பூந்து உடைச்சாருன்னா அதிமுகவுக்கு சாதகமா இருக்கும். விஜய் பிரிக்கும் வாக்குகள் தான் யார் அங்கு அதிமுகவா திமுகவா வெற்றி அப்படிங்கிறத நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மீண்டும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.